ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாதம் ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பனை ஓலை கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். இது வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி சைடில், இந்த ஊர் சைட்லலாம் வந்து இந்த பனை ஓலை கொழுக்கட்டை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம இந்த ரெசிப்பியை நம்ம இந்த vlogல பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. இது ரொம்ப லாங் ப்ராசஸ் தான். இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இப்போ பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து இது கூடவே நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். தேங்காயும் சர்க்கரையும் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட் திங்ஸு. இந்த 3 திங்ஸ் மட்டும்தான். இப்போ நான் தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காவையும் பச்சரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்ததாக சர்க்கரை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரை, தேங்காய் எல்லாமே ஒன்று சேர நல்லா தண்ணி தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த பனை ஓலையில் நம்ம வைக்கும்போது வச்சு வேக வைக்கும்போது அது ஸ்டீம் ஆகும்போது ரொம்ப இதுவாகிடும், இலகி வந்துடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பனை ஓலை வந்து சென்னையில் மோஸ்ட்லி நிறையா இடத்துல கிடைக்காது. கிடைக்கிற இடத்துல நீங்கள் இதை வாங்கி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பனை ஓலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். உள்ளே இருக்க அந்த பனை ஓலையில் இருக்கிற தூளாக இருக்கும். அதை ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேட்டர் பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மாவு, அதை வந்து நம்ம இப்போ அந்த ஓலையில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அந்த பனை ஓலையில் ஃபுல்லாக வைக்காமல் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு சென்டராக அந்த மாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளாட்டனாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு பனை ஓலை இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த பனை ஓலையில் இருக்கிற அந்த இதை வச்சே நம்ம நாட் போட்டு கட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி. ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எனக்கு வந்து ஒரு 8 to 9 பீசஸ் வந்துச்சு. ஸோ நான் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற பேன் வச்சு நான் கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அது மேலே நான் அந்த பனை ஓலை ரெடி பண்ணதை வச்சுருக்கேன். கீழே அந்த தண்ணியில் வந்து இந்த பனை ஓலையோட பீசஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து குட்டி குட்டி பீசஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வேக வைக்கும் போது அந்த ஸ்மெல் அரோமா இருக்கும். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக அட்டகாசமான பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதை எல்லோரும் கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த நாட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் ஒன் சைடு மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக அது வந்து வெந்து வந்திருக்கும். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இதை எல்லோரும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.